வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டால் 100க்கு 100 ஒரு நிம்மதி, 100க்கு 100 ஒரு சமாதானம், 100க்கு 100 ஒரு விடுதலை, 100க்கு 100 ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று நாம் சொல்ல முடியாது. கர்த்தர் நம்மளுக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார், அன்றுள்ள அப்பத்தை கொடுக்கிறார். ஆனாலும் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வழியில், ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு வேதனை, ஒரு சோதனை நம்முடைய குடும்பத்தை தாக்குகிறது. நம்ம நினைக்கலாம், நம்ம யாருக்கு என்ன துரோகம் செய்தோம், யாருக்கு எந்த கெடுதல் செய்தோம், ஆனால் எனக்கு ஏன் சோதனை, எனக்கு ஏன் வேதனை, எனக்கு ஏன் கஷ்டங்கள், எனக்கு ஏன் நஷ்டங்கள், நான் ஆண்டவரை தேடிக்கொண்டு தானே இருக்கிறேன், ஜெபித்து கொண்டு தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் சோதனை வருகிறது, இந்த சோதனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்க பெருமூச்சோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நிறையா இருக்கிறாங்க. ஆனால் யாக்கோபுக்கு சோதனை வந்தது, ஆபிரகாமுக்கு சோதனை வந்தது, யோபுக்கு சோதனை வந்தது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சோதனை வந்தது, தானியேலுக்கு சோதனை வந்தது. ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் என்ன செஞ்சார்? காப்பாற்றினார். ஆபிரகாம் விசுவாசின் தந்தை. ஆனால் பெற்ற பிள்ளை வழியேடு என்று சொல்லும்போது அவருக்கு ஒரு சோதனை வந்தது. யாக்கோப்பு தன்னுடைய சொந்த அண்ணனுக்காக பயந்து ஊரை விட்டு ஓடும்படி, வனாந்தரத்தில் கல்லை வச்சு தலையில் படுக்கும்படி ஒரு சோதனை. தாவீதுக்கு ஒரு சோதனை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தரை துதிக்கிறவங்க தான், கர்த்தரை ஆராதிக்கிறவங்க தான். ஆனால் அக்கினி சூழலை போடும்படி ஒரு சோதனை. தானியேல் இடைவிடாமல் பலகணிகளை திறந்து 3 வேளை துதித்தவர் தான், ஜெபித்தவர் தான். ஆனால் அவருக்கு ஒரு சிங்கக்கவியிலே போடக்கூடிய ஒரு சூழ்நிலை, சோதனை. ஆனால் அந்த சோதனை அது நிலையாக இருக்காது. அந்த சோதனை எதுக்கு என்று கேட்டால், இவரிடத்திலே வல்லமை இருக்கிறது, இவரிடத்திலே கர்த்தர் இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்ளும்படி, அநேகர் தெரிந்து கொள்ளும்படி கர்த்தர் அந்த சோதனை அனுமதிக்கிறார். இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களுக்கு ஒரு சோதனை வந்தது. லட்சக்கணக்கான மக்கள் அந்த நிறுத்தின பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று ராஜா கட்டளை போட்டிருக்கிறாரு. ஆனால் எல்லாரும் அந்த பொற்சிலையை வணங்கினார்கள். 3 வாலிபர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வணங்கவில்லை. தேவன் மேல் வைராக்கியமாக இருந்தவர்கள், இரவும் பகலும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை. 7 மடங்கு, அதாவது 7 மனிதர்கள் நின்றால் எவ்வளோ உயரம் இருக்கிறோமோ அவ்வளோ உயரத்துக்கு அக்கினி சூளையை உருவாக்கி அந்த அக்கினி சூளையை போடும்படி ஒரு சோதனை. எல்லா மக்களும் வேதனைப்பட்டார்கள், எல்லா மக்களும் கதறினார்கள். ஐயோ, 3 பேர் சாக போகிறாங்களே, நெருப்பில் பட்டு சாக போகிறாங்களே அப்படின்னு எல்லாம் கலங்கினார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு வித பயம் இருந்தாலும், நாம் செத்தால் நம்ம பரலோகத்துக்கு போவோம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவித்தாலும் தப்பிவிக்காட்டாலும் சரி, நாங்கள் இந்த நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று கர்த்தர் மேல் ஒரு வைராக்கியமாக இருந்தார்கள். கர்த்தர் மேல் ஒரு பற்றுதலாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. பார்த்துக்கொள்ளுங்க, அந்தளவுக்கு கர்த்தர் மேலே ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். ஆனால் கடைசியில் என்னாச்சு? அக்னி சூளையில் போட்டாங்க. அந்த நெருப்பு அவங்க தலை ஒரு முடியை கூட பொசுங்களை. 3 பேர் தூக்கி போட்டாங்க. 4வது ஆளாக கர்த்தர் அவரோட உலாவி கொண்டிருந்தார். அந்த ராஜா பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாங்கன்னு சொல்லும்போது, எல்லாரும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன் என்று சொல்லி எல்லா மனிதர்கள் முன்னால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அப்போ இந்த அக்கினி சூளையில் போட வேண்டிய சோதனை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக. அப்போ அவர்கள் 3 பேர் மூலமாக அந்த சோதனையை சகித்தார்கள். அந்த அக்கினி சூளையில் போட போகிறோம் அப்படிங்கிற அந்த வேதனை, அந்த சோதனை, அந்த நிந்த, அந்த அவமானத்தின் மத்தியிலே சகித்தார்கள். ஆனால் அதனுடைய முடிவு வெற்றி. எல்லா மக்களுக்கு முன்பாக கர்த்தர் அவர் 3 பேர்த்தை எல்லாரும் ஆச்சரியப்படும்படி தலைநிமிரும்படி அந்த 3 பேர்த்தை கர்த்தர் உயர்த்தினார். அப்போ அந்த சோதனை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை மையப்படுத்த, கர்த்தரை துதிக்க, கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறார் என்பதை அறியும்படி தான் அந்த சோதனை பார்த்துக்கொள்ளுங்க. இதே போல தான் தானியேலுக்கு வந்த சோதனை. அவர் ஒரு தப்பும் பண்ணலை, ஒரு தவறும் பண்ணலை. ராஜாவை தவிர யாரும் வணங்கக்கூடாது என்கிற சட்டத்தை வாங்கினார்கள். ஆனால் அந்த சட்டத்தை மீறி வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவருக்கு நேரத்தை ஒதுக்கினார். ஆனால் சோதனை சிங்கக்கபிலை போட்டார்கள். அந்த சிங்கம் ஒன்றும் அவளை சேதப்படுத்தவில்லை. கடைசியில் யாரெல்லாம் அந்த சிங்கக்கபிலை போட்டார்களோ அவரெல்லாம் சிங்கக்கபிலை விழுந்தார்கள். தானியேல் காப்பாற்றப்பட்டார். அந்த சோதனையிலிருந்து இப்படி ஒவ்வொருத்தரும் காப்பாற்றப்பட்டார்கள். அதில் ஒவ்வொரு சோதனைக்கு பின்னால் ஒரு பெரிய அற்புதம் இருக்கிறது. ஒவ்வொரு அவமானத்துக்கு பின்னால் ஒரு பெரிய அற்புதம் இருக்கிறது.
ஒவ்வொரு நிந்தைக்கு பின்னால் ஒரு அற்புதம் இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களிலே ஒரு சோதனை வந்துருச்சு, ஒரு வேதனை வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட நெருக்கம், என் பிள்ளைக்கு என் மகனுக்கு இப்படிப்பட்ட நெருக்கம், என் மகளுக்கு இப்படிப்பட்ட நெருக்கம், ஏன் என் பிள்ளைக்கு மட்டும் சோதனை, ஏன் என் பிள்ளைக்கு மட்டும் வேதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு நன்மையில் தான் அது முடியும். பார்த்துக்கொள்ளுங்க, அது தீமையில் முடியாது. நான் ஜெபிச்சுக்கிட்டு தானே இருக்கேன், கர்த்தரை துதிச்சுக்கிட்டு தானே இருக்கேன், நான் ஞானசானம் எடுத்துருக்கிறேனே, அபிஷேகம் பெற்றிருக்கிறேனே, ஆனால் எனக்கு போய் இந்த சோதனையை கர்த்தர் கொடுக்குறாரு அப்போ நம்ம நினைக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனால் அவருடைய தீர்மானத்தைப்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் அது நன்மைக்கு ஏதுவாக தான் என்ன செய்யும், அது நடக்கும். அதனால் நம்முடைய குடும்பத்தில் வருகிற சோதனை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. அவர் சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்வதற்கு எபிரேயரில் ஒரு வசனம் இருக்கிறது. எபிரேயர் 2:18, எபிரேயர் 2:18, அவர் சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இயேசு நமக்காக சோதிக்கப்பட்டார், இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார், இயேசு நமக்காக நிந்திக்கப்பட்டார், இயேசு நமக்காக காரி உமாலப்பட்டார், இயேசு நமக்காக அவமானப்பட்டார், இயேசு 3 முறை கீழே விழுந்தார். இப்படிப்பட்ட அவமானங்கள், இப்படிப்பட்ட நிந்தைகள், இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தனால அவர் சொல்கிறாரு, அவர் சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் சோதனை நேரத்தில், வேதனை நேரத்தில் இயேசுவே சோதிக்கப்பட்டார், இயேசுவே சோதனை சகித்தார். ஆனால் சோதனைக்கு பின்னால் அவர் கிறிஸ்துவுக்குள் சிலுவையில் வெற்றி சிறக்க பண்ணினார். அதே போல் இந்த சோதனைக்கு பின்னால், இந்த வேதனைக்கு பின்னால், இந்த கஷ்டத்துக்கு பின்னால் எனக்கு ஒரு மாபெரும் ஒரு அற்புதம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு நினைப்பு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், வர வேண்டும். அதான் யாக்கோபு 1:12 சொல்லுகிறது. யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பார்த்தீங்களா, ஏன் சோதனை வருது அப்படின்னு கேட்டால், வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் அப்படிங்கிறார். அப்போ ஏன் சோதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார், உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் இருக்கிறார். அப்போ அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு நம்ம சோதனையை தாங்க வேண்டும், சோதனையை என்ன செய்யணும், நம்ம பொறுத்து கொள்ள வேண்டும். அதான் சொல்லப்பட்டு சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் அந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக இருக்கும்போது, அந்த பொறுமையில் அமைதி காக்கும்போது, அந்த பொறுமையில் தேவனுடைய வார்த்தையை நம்பி, வாக்குத்தத்தை நம்பி பொறுமையாக இருக்கும்போது ஜீவ கிரீடம் நமக்கு என்ன செய்யுது, கிடைக்கிறது. மாத்திரமல்ல 1 பேதுரு 1:7 என்ன சொல்கிறது என்று கேட்டால், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பார்த்தீங்களா, சோதனைக்கு பின்னால் என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புகழ்ச்சி, மகிமை, கனம், உயர்வு, அந்தஸ்து, தகுதி உண்டாகும். நல்லா தெரிஞ்சு கொடுங்க, ஒரு உயர்வு, ஒரு தகுதி உண்டாவதுக்கு முன்னாடி சோதனை இல்லாமல் உயர்வுக்கு வர முடியாது. நிலத்தில் மண்ணை போட்டு உழுகி எடுத்தால் தான் அதுக்கப்புறம் விதைக்க முடியும். அந்த மண் பிசையப்படுகிறது, மண் கீழே போட்டு மிதிக்கப்படுகிறது, உள்ளே இருக்கிற மண் மேலே வருது, மேலே இருக்கிற மண் அடியில் வருது, அதுக்கப்புறம் தான் விதைக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் விளைச்சல் உண்டாகுது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள், நெருக்கங்கள் வரலாம். ஆனால் அது முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, கனம், உயர்வு, மகிமை. அதனால் ஒரு கணத்தை பெறுவதற்கு அந்த சோதனை நம்ம என்ன செய்யணும், சகிக்கணும். அந்த சோதனை நம்மளை ஒன்றும் செய்யாது. அந்த நேரத்தில் மகிமையோ தேவனை துதிச்சுக்கிட்டு, தேவனை ஆராய்ச்சிக்கிட்டு சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். அந்த நேரத்தில் ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த நெருக்கம், என் பிள்ளை மூலமாக கஷ்டம், என் மகன் மூலமாக கஷ்டம், என் மகன் மூலமாக கஷ்டம், எனக்கு ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த பாடு, எனக்கு ஒரு பிரச்சனை இப்படி ஒரே தாக்கி கொண்டு இருக்கிறது, ஆண்டவருக்கு கண் இல்லையா, ஏன் இப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணங்கள், அப்படிங்கிற நினைவுகள், அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம உள்ளத்தில் வரக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நம்மளை நம்முடைய எதை நினைக்கிறோம், எதை பேசுகிறோம், எதை சிந்திக்கிறோம், எதை கவனிக்கிறோம் என்கிறத நம்மளை கவனித்து பார்ப்பார். உலக மனிதர்கள் கவனிப்பதை காட்டிலும் கர்த்தர் நம்ம எப்படி இருக்கிறோம், எதை சிந்திக்கிற கவனித்து பார்ப்பார். அதான் ஒரு வசனம் இருக்கிறது, உபாகமம் 8:2, உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அல்லேலூயா. இப்போ புரிஞ்சு கொண்டீங்களா? சோதனை எதுக்குன்னா, நீ கர்த்தருடைய வழியில் இருப்பையா, இருக்க மாட்டையா, நடப்பையா, நடக்க மாட்டையா, இல்லை விசுவாசமாக இருப்பையா, அல்லது சபையில் நிலைச்சிருக்கிறையா, ஆலயத்தில் நிலைத்திருக்கிறையா, இந்த வேதனை வேலையில் சோதனை வேலையில் ஓடிடுறியா அப்படிங்கிற எல்லாவற்றையும் கவனிப்பார். கவனித்து நீங்கள் பிடிவாதமாக ஆண்டவர் தான் இயேசு அப்படிங்கிற ஒரு உறுதியில் இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு நிரந்தரமான வெற்றி, நிரந்தரமான விடுதலை கொடுத்துருவார்.
எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறாங்க, ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி ரசிக்கப்படுறாங்க. ஆனால் கர்த்தர் வந்து சில டெஸ்ட்டு வைப்பார். என்ன டெஸ்ட்டு வைப்பார்? நீ சபையில் நிலச்சிருக்கிறையா, இன்றைக்கி வாரந்த வாரம் சர்ச்சுக்கு ஒழுங்காக வர்றியா, கற்பனை கட்டளை கீழ்ப்படுகிறையா அப்படின்னு டெஸ்ட்டு வைப்பார். அந்த டெஸ்ட்டில் நம்ம கரெக்டாக ஜெயிச்சிட்டோம்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணின எல்லாம் வாக்குத்தத்தை நம்மளுக்கு கொடுத்துருவார். ஒரு சில பேர் இன்றைக்கி வந்தவொடனே, இன்றைக்கி ஞானஸ்நானம் எடுத்தோடனே நாளைக்கே எனக்கு அற்புதம் நடக்கணும், அடுத்த வாரமே எனக்கு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அப்படி நடக்காம என்ன பண்ணிடுவாங்க? பின்னாடி பேக் அடிச்சு போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ திருப்பி இந்த வசனத்தை வாசிங்க, உபாகம் 8:2. தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய கற்பனைகளை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று சோதிக்கிறார். சும்மா ஒன்று அள்ளி கொடுத்துட மாட்டார். வந்த உடனே இயேசுக்கிட்ட வந்தோன்னு அள்ளி கொடுத்துட மாட்டார். இயேசுக்கிட்ட வந்தோடனே எல்லா பிரச்சனையும் உடனே முடிச்சிட மாட்டார். நீ வந்து உண்மையாக இருக்கிறையா, கற்பனை கட்டளை கீழ்ப்படுகிறாயா, வர்றையா வரலையா, எல்லாத்தையும் கவனிப்பார். பார்த்துக்கலாம். கவனிச்சுட்டு தான் என்ன செய்வார்? அற்புதம் பண்ணுவார். நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? பொறுமையை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவை நம்பிட்டா பேக் அடிக்கக்கூடாது. கலப்பையில் கால் வச்சுட்டா திரும்பி பார்க்கக்கூடாது. இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் வெற்றி வேந்தன். அவர் தான் பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு தான். அவருக்குள் சகலமும் அடங்கியிருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூமிக்குள்ளவைகளும் அவரை கொண்டு அவருக்குள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று கொலைச்சில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலும் முடிவும் அவர் தான், ஆதி அந்தம் அவர் தான். அவரெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா அப்போ ஒரு வேலைக்கு போனோம்னா, வேலைக்கு போனோம் டக்குன்னு 40,000 50,000 சம்பளத்தை கொடுத்துட மாட்டான். போனவொன்று 10,000 கொடுப்பான். எப்படி வேலை பார்க்குற, நல்ல வேலை பார்க்குற, லீவு போடாமல் இருக்கியா, ஒழுக்கமாக இருக்கியா, நல்லா இருக்கியா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி தான் அவன் என்ன செய்வான்? வேலையை கொடுப்பான், சம்பளத்தை கொடுப்பான். போனவன் அள்ளி கொடுக்க மாட்டான். உன் நடவடிக்கைகள் என்ன, உன்னுடைய செயல்பாடுகள் என்ன, ஒழுக்கமாக இருக்கியா, கரெக்டான டயத்துக்கு வர்றையா, கரெக்டாக டயத்துக்கு போகிறையா, அடிக்கடி லீவு போடுறியா, அப்படி எல்லாத்தையும் கவனித்து எல்லாத்தையும் பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க? ஒரு நல்ல சாலரியை கொடுப்பாங்க. பார்த்துக்கோங்க. போனவொன்னு அள்ளி கொடுத்துட மாட்டாங்க. நம்முடைய குணாதிசயங்களை பார்ப்பாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன நிலைமையில் இருக்கிறோம், என்ன சூழ்நிலை இருக்கிறோம், எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதே போல் தான் கர்த்தர் உலக மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. அப்போ அதே போல் தான் கர்த்தர் நம்மளை பார்க்குறார். நம்மளை எப்படி என்ன சூழ்நிலை இருக்கிறோம் நம்மளை பார்த்து தான் என்ன செய்வார்? நடத்துவார். பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து, சோதனை ஏன் நமக்கு வருது, பிரச்சனை ஏன் நமக்கு வருது, கஷ்டம் ஏன் வருது, நெருக்கம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறதென்று நாங்கள் அறிந்து. பரீட்சை என்ன செய்தான்? நம்பிக்கையையும் உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரங்கள் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்ட வேண்டும். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. எதுக்கு உபத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பரீட்சை வைக்கிறார். பரீட்சைனா டெஸ்ட்டு. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்ட, ஞானஸ்நானம் எடுத்துட்ட, ரட்சிக்கப்பட்டுட்ட, பைபிள் படிக்கிற, வேத வசனங்களை கற்றுக்கொள்கிறாய், எல்லாத்தையும் செய்கிற. ஆனால் நீ என்னுடைய வார்த்தையின்படி நடக்கலையா அப்படிங்கிறத கவனிப்பார். பரீட்சை வைப்பார். ஒரு 2 மாதம் பரீட்சை வைப்பார், 3 மாதம் பரீட்சை வைப்பார். உலகப்பரமான படிப்புக்கு 1 வருஷம் படிக்க வேண்டியதாக இருக்குது. 1 வருஷம் படித்தா தான் பாஸ் மார்க்கு. 1 வருஷம் படித்தா தான் பாஸ் மார்க்கு. 1 மாதத்தில் படித்து பாஸ் மார்க் போட மாட்டாங்க. ஒரு உலகப்பரமான படிப்புக்கு 1 வருஷம் படிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ஏசப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு 1 மாதத்தில் எனக்கு வேணும், 1 நாளில் வேணும் அப்படிங்கிறோம். உலகப்பரமான படிப்புக்கு, உலகப்பரமான முன்னேற்றத்துக்கு 1 வருஷம் படிக்க வேண்டி இருக்கிறது. அப்போ ஏசப்பாட்ட அற்புதங்களை வாங்குவதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பொறுமை இருக்கணும். பரீட்சை வைப்பார். எப்படி இருக்க, என்ன செய்கிற, ஏது செய்கிற அப்படிங்கிறார். நிறைய வார்த்தையை கேட்குறோம். லூக்கா 6:46, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுறீங்க, நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறதுன்னு, என்னிடத்தில் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலையில் அஸ்திவாரம் போட்டவனாக இருக்கிறான். என்னிடத்தில் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் மணல் அஸ்திவாரம் போட்டவனாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அஸ்திவாரம் கண்மலையில் இருக்கிறோமா அப்படிங்கிறத அவர் பார்ப்பார். கண்மலையாகிய கிறிஸ்து மேலே அஸ்திவாரம் போட்டிருக்குமா அப்படிங்கிறத பார்ப்பார். நம்ம அஸ்திவாரம் மணலில் இருக்கா, கண்மலையாகி கிறிஸ்து மேலே இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பார். அப்போ நம்முடைய அஸ்திவாரம் இயேசு, அவர் தான் கண்மலை. அப்போ அவர் மேலே தான் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லுங்கள். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லணும். நம்ம அவர் பாதையில் போகணும், நம்ம அவர் வழியில் போகணும். எதை சொல்லியிருக்கிறார், என்ன சொல்ல செய்திருக்காரு, எதை எப்படி போக சொல்லியிருக்காரு, அந்த வழியில் போகணும். அப்படி போகிறோமா போலையா, அல்லது நம்முடைய வழிகள் வேறு வழியில் போகிறா அப்படின்னு கவனிப்பார். இந்த உலகத்தில் எத்தனை வழிகள் இருக்குது? 7 வழி 8 வழி இருக்குது, 10 வழி இருக்குது. ஆனால் ஒரே வழி இயேசு. அவர் தான் வழியும், அவர் தான் சத்தியமும், அவரும் ஜீவனாக இருக்கார். உலகத்தில் கெட்டு போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது, தவறான வழியில் போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஆனால் இயேசு வழியில் போகிறோமா? அதான் ஒரு என்கிட்ட வந்துட்டால் மட்டும் போதாது மக்கா, என்கிட்ட வந்துட்டால் மட்டும் போதாது மகனே, நீ என்னிடத்தில் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறையா செய்யலையா அப்படின்னு கவனமாக பார்ப்பார். அதான் சோதனை. அந்த சோதனை நேரத்தில் நம்ம பொறுமையாக இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க.
அதான் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பே அப்படிங்கிறார். அதான் அழக உபாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கற்பனை கட்டளையை கை பிடிப்பாயோ கை பிடிக்க மாட்டாயோ என்று உன்னை நான் சோதிக்கிறேன் என்று உபாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த சோதனை எதுக்கு அப்படின்னு கேட்டால் யோபுல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ புடமிட்ட பிற்பாடு உன்னை நான் பொண்ணா விளங்க வைப்பேன். அப்போ உன்னை புடமிட்ட பிற்பாடு பொண்ணா விளங்க வைப்பேன். அப்போ இந்த புடமிட பிற்பாடு, இந்த வேதனைக்கு பிற்பாடு, கஷ்டத்துக்கு பிற்பாடு, நெருக்கத்துக்கு பிற்பாடு, சஞ்சலத்துக்கு பிற்பாடு, நிந்தைக்கு பிற்பாடு, அவமானத்துக்கு பிற்பாடு, நெருக்கத்துக்கு பிற்பாடு அவர் ஒரு சிங்காரமான வாழ்க்கையை கொடுப்பதற்கு, ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்கு, புடமிட்ட பிற்பாடு பொண்ணா விலகும்படி வாழ்க்கையை கொடுப்பதுக்கு கர்த்தர் இந்த சோதனை அனுமதிக்கிறார். அப்போ இந்த சோதனை நேரத்தில் அது உங்களுக்கு டெஸ்ட்டு, அது உங்களுக்கு பரீட்சை. அந்த நேரத்தில் வேதனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, ஆண்டவரே உமக்கு இரக்கம் இல்லையா, ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு சொல்லாமல் கர்த்தர் உயர்த்த போகிறார், கர்த்தர் அற்புதம் நடக்க போகிறார் அப்படிங்கிற அந்த 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 நினைப்பு உங்களுக்கு இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த வசனத்தை சொல்லும்போது உங்கள் சோதனை உங்களை விட்டு விலகும். இயேசு வந்து பஞ்சமத்தில் படுக்கல பூமிக்கு வந்து, தங்க கட்டலில் படுக்கல பூமிக்கு வந்து, தலைசாய்க்கு இடமில்லை அப்படிங்கிறார். தலைசாய்க்கு இடமில்லை. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர், பிதாவுக்கு ஒரே குமாரன் இயேசு. சமுத்திரம் அவருக்கு கீழ்ப்படுகிறது, பூமியோடைய காரணத்தில் நிரம்பி இருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான தெய்வம் உலகத்தை உண்டாக்கும் போது பிதாவின் மடியில் இருந்தவர். சமுத்திரத்தை கட்டளையிடும் போது நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி கரையில் கட்டளையிடும் போது அவர் பிதாவின் மடியில் இருந்தார் என்று நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட செல்லப்பிள்ளை, அப்படிப்பட்டவர் பூமிக்கு வந்திருக்கிறார். ஒரு மனிதனை போல பாடுபட்டிருக்காரு, மனிதனை போல கஷ்டப்பட்டிருக்கிறாரு, மனிதனை போல நிந்திக்கப்பட்டிருக்காரு, காரி மூலப்பட்டிருக்கிறார், அடிக்கப்பட்டிருக்கார், நெருக்கப்பட்டிருக்கிறாரு, ஒடுக்கப்பட்டு ஏன் நம்மளை விடுவிக்கும்படி, நம்முடைய சாபத்தை உடைக்கும்படி, நம்முடைய பயத்தை நீக்கும்படி, நம்மளை வாழ வைக்கும்படி, நம்மளை சந்ததியை ஆஸ்வதிக்கும்படி கர்த்தர் அவர் நிந்தனை அனுபவித்தார், சோதனை அனுபவித்தார். ஏன்? அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஒரே ஒரு வாட்டி சோதனை, ஒரு வாட்டி சிலுவையில் அடிக்கப்பட்டார். இப்போது சிலுவையில் வெற்றி சிறந்தவராய் பிதாவின் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார், பரிதி பேசி கொண்டிருக்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வருதுன்னா ஒரு ட்ரிப்பு தான் வரும். காலம்புறம் சோதனை, காலம்புறம் கஷ்டம், காலம்புறம் வேதனை அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான். அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத கர்த்தர் கவனிப்பார். உனக்கு கஷ்டம் வரும்போது, அவமானம் வரும்போது, கடன் பிரச்சனை வரும்போது உன் வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறது, உன் நினைப்பு எப்படி இருக்கிறது, உன் சிந்தை எப்படி இருக்கிறது, உன் பேச்சு எப்படி இருக்கும், நடக்க இருக்கிறது, விசுவாசம் பேசுகிறியா, அவிசுவாசம் பேசுகிறியா, கசந்து போகிறியா அல்லது மதுரமாக இருக்கிறையா அப்படிங்கிற எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவார் கர்த்தர். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. ரோமர் 5:3-4 வாசிங்க திருப்பி. அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும், உபத்திரம் எதுக்குன்னா உங்களுக்கு பொறுமையை கொடுக்கிறதுக்கு, பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரங்களில் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். உபத்திரம் இல்லாத மனுஷன் கிடையாது. மேன்மை பாராட்டணும். கர்த்தர் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், மேன்மை பாராட்டுங்க. அநேக ஜாதிகளை ஆளுவாய் சொன்னார், மேன்மை பாராட்டுங்க. நான் மேலாவேன், மேன்மை பாராட்டுங்க. நான் தலையாவேன், மேன்மை பாராட்டுங்க. என் சந்ததி இவ்வளவாய் பெரிய இருக்கு, மேன்மை பாராட்டுங்க. சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜேதியாவன், மேன்மை பாராட்டுங்க. அவர் என் மேய்ப்பராக இருக்கிறான், தாழ்ச்சி அடைவதில்லை, மேன்மை பாராட்டுங்க. கஷ்ட நேரத்தில், வேதனை நேரத்தில் நீங்கள் உங்களை வாக்குத்தத்தங்களை வச்சு நீங்கள் உங்களை மேன்மை பாராட்டுங்கள். இந்த வாழ்க்கை எப்படி ஆகி போச்சு, எதுக்கு இருக்குன்னு செத்துடலாம் போல இருக்கு, நீ மேன்மை பாராட்டலை, உன் வாழ்க்கை அழிவுக்கு கொண்டு போகிற. ஏன் கர்த்தர் இப்படி சோதிக்கிறாரு? இதே எப்படி போயிட்டு இருந்தால் நம்ம சீக்கிரம் போய் சேர வேண்டியதான். குடும்பம் செத்துருவோமா? நீ கர்த்தரை வாக்குத்தத்தை அவமதிக்கிற. அதுக்கு தான் பொறுமை. உன்னை எவனும் கழுத்து கத்தி கொண்டு வரல, கழுத்தில் கத்தி வெட்டப்பறன்னு சொல்ல வரல. ஒரு அவமானம் வருது, ஆனால் அதில் சகிக்கணும், பொறுமையாக இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. யோபுக்கு மேலே சோதனை வந்துடுற போது 10 பிள்ளைகளை பறி கொடுத்தாரு. 4000 ஆடு, 4000 மாடு, ஒட்டகம், சொத்து சுகம், வேலைக்காரங்க அத்தனை டோட்டலாக காலி, ஜீரோ. பிளாட்ஃபாரம், கேரா பிளாட்பாரத்தில் உட்காந்தா கூட பரவாயில்ல, பிளாட்பாரத்தில் உட்காந்து பிச்சை எடுத்தால் கூட பரவாயில்ல. ஆனால் பிளாட்பாரத்தில் உட்காந்து தலைமுதல் கால்வரை பருக்களால் வாதித்து ஓட்ட எடுத்து சுரண்டி சலம்பு ரத்தமாக வடிந்து கொண்டு இருக்கிறது. அதோடு பக்கத்தில் எந்த மனுஷனும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான ஒரு சூழ்நிலையில் அவர் பிளாட்பாரத்தில் உட்காந்து குப்பை மேட்டில் உட்காந்து அவர் தன்னையே வரித்து கொண்டு அவர் ஓட எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் சொந்த பொண்டாட்டி, கட்டின பொண்டாட்டி பார்த்துட்டு, இந்த வேதனை உனக்கு தேவையா, இந்த கஷ்டம் உனக்கு தேவையா, நீ செத்துரு. ஏன் இவ்வளோ வேதனை அனுபவிச்சு நீ வாழணுமா? இவ்வளோ பலவீனத்தை அனுபவிச்சு நீ வாழணுமா? இவ்வளோ பெரிய அவமானத்தை அனுபவிச்சு நீ வாழணுமா? செத்துடலாம், செத்துரு. ஆனால்
அந்த நேரத்தில் கூட தன் வாயினால் யோபு பாவம் செய்யவில்லை. அங்கே தான் யோபு நிற்கிறாரு. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, யோபு எவ்வளோ சொத்து இழந்துட்டார், எத்தனையோ மிருகங்களை இழந்துட்டார், ஆடு மாடை இழந்துட்டார். ஆனால் ஒரு வார்த்தை கூட கர்த்தரை குறித்து ஒரு முறுமுறுப்பு வரல. அவர் சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நம்மளிருந்து என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவருக்கு இரக்கம் இல்லை, கடவுளுக்கு இரக்கம் இல்லை, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், யாரு கூடயும் நான் கெடுக்கலை, எந்த பாவம் செய்யலை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனையை கொடுக்குறாரு, அவன் அப்படி துரோகம் பண்ணுறான், அவன் முள்ள மாதிரி தானே பண்ணுறான், அவன் நல்லா இருக்கிறான், அவன் பிள்ளை நல்லா இருக்குது, அவன் செழிப்பாக போய்கிட்டு இருக்கிறான், ஆனால் யாருக்கும் எந்த துரோகம் இல்லை, பாவம் செய்யலை, ஆனால் எனக்கு இந்த சோதனையை கொடுக்குறாரு ஆண்டவர், அவருக்கு உண்மையிலே இரக்கம் இல்லை அப்படின்னு அழகான பேசிப்படுறான். அங்கே தான் கர்த்தர் வந்து நம்மளை டெஸ்ட் வைக்கிறார், பரீட்சை வைக்கிறார். அந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும். ஏன் நம்மளுக்கு மட்டும் டெஸ்ட்டு, நம்மளுக்கு மட்டும் பொறுமை? ஏன் உலகத்தானுக்கு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே அவனுக்கு போய் டெஸ்ட் வைக்கலையே அப்படின்னு கேட்டால், அவன் செத்த பிற்பாடு பரலோகத்துக்கு போக மாட்டான், ஆனால் நீ செத்தப்பட்டு பரலோகத்துக்கு போவ, நீ பரலோகத்தின் பிள்ளையாக மாறி இருக்கிற. அதான் விஷயம். சிலர் நினைக்கலாம், அவன் நல்லா இருக்கிறான், நான் மட்டும் நல்லா இல்லையே அப்படின்னா, நீ இந்த பூமியில் மறிச்சா அடுத்த நிமிஷம் நீ பரலோகத்தில் இல்லை பரலத்தில் போய் உட்காந்துருவோம். நம்மளுக்கு மரணம் கிடையாது, மரணம் கிடையாது. இங்கே ஆவி போச்சுன்னா அந்த ஆவி அங்கே போயிடும், அவ்வளோதான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், உலகப்பிரமண வாழ்க்கை வாழ்கிறவர்கள் நியாய தீர்ப்பு இருக்கிறது, நம்மளுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. நம்முடைய கணக்கு வழக்கெல்லாம் அங்கே விஜய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:1 சொல்லுது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நரக வாழ்க்கை கிடையாது. உங்களுக்கு எனக்கும் நரக வாழ்க்கை கிடையாது. அதுக்கு தான் அந்த பாடு. ஆக்கினை தீர்ப்பு இல்லை ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு, ஆனால் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. புரியுதுங்களா? தப்பி தவிர நம்ம நினச்சிடறோம், அவன் நல்லா இருக்கே, அவன் நல்லா இருக்கான், நம்ம இப்படி இருக்குமே. எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு போகிறான், நல்லா இருந்துட்டு போகிறான். எத்தனை பேர் கோடிக்கணக்காக பணத்தை வச்சுட்டு வாழ்ந்தாங்க, போய் சேர்ந்தாங்க. எத்தனை முதலமைச்சர்கள் எத்தனை பேரும் போல இருந்தாங்க, போய் சேர்ந்தாங்க. என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. என்னத்தை கொண்டு போனாங்க? ஒன்றும் கொண்டு போகல. ஆனால் நீங்களும் நானும் மறிச்சா இலைப்பாறுதல கர்த்தர் வாசம் பண்ணுற இடத்துல போக போகிறோம். புரியுதுங்களா? அதனால் சோதனை நேரத்தில் வந்து தயவுசெய்து தவறான எண்ணங்கள் நினைக்கக்கூடாது, தவறான சிந்தனைக்கு போயிடக்கூடாது, நம்முடைய கால் வேற எங்கேயும் போயிடக்கூடாது. அங்கே தான் டெஸ்ட்டு வைக்கிறார், அங்கே தான் பரீட்சை வைக்கிறார். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிந்த வரும், அவமானம் வரும், போராட்டம் வரும், வீண் வாக்குவாதங்கள் வரும், பொறுமை சகிக்கணும். சும்மா நம்மளுக்கு இப்போ எனக்குன்னா சோதனை இல்லாமல் இருக்குது. ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்குது. பணப்பிரச்சனை, அது பிரச்சனை, இந்த பிரச்சனை, அவச்சொல்லு, துர்ச்செய்தி, முறுமுறுப்பு, குற்றப்படுத்துதல், குறை சொல்லுதல் இல்லாமையா இருக்குது. எல்லாத்தையும் சமாளிச்சும் போய்கிட்டு இருக்கு. நான் போய் வாக்குவாதம் பண்ணுறதே கிடையாது. பொறுமை. நம்மளை குற்றப்படுத்துகிறேன், குறை சொல்கிறேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன், கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பேன். ஆனால் கர்த்தர் நம்மளை மேலே கொண்டு போயிட்டே இருப்பார். சொற்கள் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. அதனால் உன் கண்ணில் இருக்க திரும்ப பாரு, அப்புறம் அடுத்தவங்க கண்ணில் இருக்க பார்க்கணுங்கிறாரு. நீங்கள் அநேகர் இப்படி தான் வாழ்க்கையை தன்னை கெடுத்துக்கிறாங்க. அதனால் சோதனை நேரத்தில் வந்து நம்ம வந்து வார்த்தைங்கிறது ரொம்ப கவனம் பார்த்துக்கணும். தான் வாயினால் யோபு என்ன செய்யலை? பாவம் செய்யலை. வாயினால் பாவம் செய்யலை, கொடுத்தார், எடுத்தார். ஆனால் ஒரு காரியம் பேசினார், நான் புடமிட்டு கொண்டு இருக்கிறேன், நான் பொன்னாக விளங்குவேன். என்றைக்காவது நம்ம சோதனை நேரத்தில், வேத நேரத்தில் நம்ம இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறோமா? நான் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் இப்போ நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த கடன் பிரச்சனை மூலமாக பெருத்த அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு நேரம் வரப்போது நான் அநேக ஜாதிகளுக்கு வாக்குத்தத்தம்படி கடன் கொடுக்குற ஆளாக கர்த்தரை என்னை மாற்ற போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பேசணும், அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். பலவீன நேரத்தில் பலவான் என்று பேசணும், துக்க நேரத்தில் சந்தோஷம் பேசணும், மேன்மை பாராட்டணும். துக்க நேரத்தில் மேன்மை பாராட்டணும், சோதனை நேரத்தில் மேன்மை பாராட்டணும். அப்போ தான் அந்த சோதனை சீக்கிரம் முடியும். சீக்கிரம் என்ன செய்ய அந்த சோதனை முடியும், பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தபடியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1:9-10. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். அப்போ பாருங்க,
யோவான் வந்து பத்மனு தீவில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு விஷ பாம்புகள் விஷ பூச்சிகள் இருக்கிற இடத்துல யோவானை கொண்டு போட்டாங்க. ஆனால் எதுக்கு அந்த இடத்துல கொண்டு போட்டாங்க அப்படின்னு கேட்டால், உலகத்தில் மறைபொருளை வெளிப்படுத்தும்படி வெளிப்படுத்த விசேஷம் அங்கே வச்சு தான் யோவான் என்ன செஞ்சார், எழுதினார். அங்கே தான் ஆவியான வெளிப்படுத்தினார். பார்த்துக்கொள்ளுங்க. தேவன் வந்து ஒரு காரியம் செஞ்சார்னா இங்கே இருங்களேன், அதான் சங்கீதம் 119:72 சொல்லுது, நீ உபத்திரப்பட்டது நல்லது, கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டாய். நீ உபத்திரப்பட்டது நல்லது, அவருடைய பிரமாணங்களை என்ன செஞ்சாய், கற்றுக்கொண்டாய். நீ உபத்திரப்படுகிறது நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு கஷ்டம் வருதா, நிந்த வருதா, அவமானம் வருதா, நிறைய காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. இப்போ நல்லா செழிப்பாக இருப்பீங்க, நம்மளை சுற்றி 4 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சுத்த கடகாரன் ஆயிடுவோம். ஒரு பண பிரச்சனை கஷ்டம் வந்துருச்சுன்னா சரி, யார் கூட இருக்கிறா, யார் தள்ளி இருக்கிறா அப்படிங்கிறத எல்லாத்தையும் கவனிப்பார். அப்போ தான் நம்மளுக்கு டெஸ்ட் நடக்குது. புரியுதுங்களா? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 105:17-19. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இருப்பிலே அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் என்ன செய்து புடமிட்டது. அப்ப யோசேப்பை வந்து உன்னை வந்து எல்லாரும் வணங்குவாங்க அப்படின்னு சொல்லி தரிசனம் கொடுத்தாரு. ஆனால் அதுவரை வசனம் என்ன செய்யுது, அதுக்கு சீர்படுத்துறாரு, பக்குவப்படுத்துறாரு. ஆனால் அந்த வசனம் என்ன செய்து கட்டு கலண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கிலிகள்லாம் கட்டு கலண்டது சொல்லப்படுது. அதுவரை பொறுமையாக இருந்தார். அதுவரை எந்த பாவத்துக்கு அவர் இடம் கொடுக்கல. பாவத்தை உதறி தள்ளினார். பார்த்து கொடுங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கை வரணும். கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 14:22. சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இப்போ புரிஞ்சு போச்சா? உபத்திரம் ஏன், சோதனை ஏன், வேதனை ஏன், கஷ்டம் ஏன், நிந்தை ஏன், அவமானம் ஏன் அப்படின்னு கேட்டால், பரலோகத்து போகிறதுக்கு வழி இதன் வழியாகத்தான் என்ன செய்ய முடியும், போக முடியும். புரியுதுங்களா? நல்ல பட்டு படாடத்தை கொடுத்துட்டு தங்க கட்டில் படுத்துட்டு போக முடியாது. இதெல்லாம் சைத்து தாண்டி கர்த்தருடைய வாக்கத்தை பிடிச்சி தாண்டி பொறுமையாக போகும்போது நம்மளுக்கு பரலோகத்தில் இடத்த கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார். புரியுதுங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ சோதனை அனுபவிக்க வர நம்ம தலையெழுத்தா? அப்போ சோதனை மத்தியில் நம்ம என்ன செய்யுது, கஷ்டம் வரத்தான் செய்யுமா? அப்படின்னா கஷ்டம் வரும். கொரிந்தியில் சொல்லப்பட்டிருக்கு, சோதனையை தாங்கக்கூடிய அளவுக்கு தான் நான் என்ன செய்வேன், அனுமதிப்பேன். அதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். அப்படின்னா நம்முடைய ஆத்மா ஒரு அவமானத்தை எவ்வளோ தாங்க முடியும், அதுக்கு மேலே தாங்க முடியலன்னு அவ்வளோதான், இவன் தாங்க மாட்டான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஒரு கடன் பிரச்சனை அதிகமாச்சா, இதுக்கு மேலே இவன் தாங்க மாட்டாங்கிறது தெரியும். அவருக்கு தெரியாமல் இல்லை. அதனால் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியம்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு வசனம் கொரிந்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னால் சோதனை எவ்வளோ தாங்க முடியுமோ அது வரைக்கும் தான் என்ன செய்வேன், நான் அனுமதிப்பேன். அதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டேன், உனக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அதனால் கர்த்தர் கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கை விட மாட்டேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அதனால் இந்த நாட்களிலே யோபு போல, யோபுக்கு வந்து பாடு கஷ்டம், வேத பண்டிதர்கள் வேத ஞானிகள் சொல்கிறாங்க வெறும் 6 மாதம் தான் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பிரச்சனை வருஷக்கணக்காக சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். வருஷக்கணக்காக இப்போ ஒரு சில பேர் பலவீனத்தை சந்திக்கிறாங்க, வருஷக்கணக்காக ஒரு சில பேர் இப்போ கடன் பிரச்சனையை சந்திக்கிறாங்க, வருஷக்கணக்காக பொருளாதார சந்திக்கிறாங்க. ஏதாவது ஒரு சோதனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வெளியே இருக்க பார்க்குறவங்களாம் என்னை வந்து இவர் நல்லா இருக்கார், சுகமாக இருக்கார், சந்தோஷமாக இருக்கிறாரு, பெரிய சர்ச்சு வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதான் செய்கிறாங்க. ஆனால் எனக்கு வர்ற பிரச்சனை எனக்கு தான் தெரியும். என்ன பிரச்சனை, எவ்வளோ பண பிரச்சனை, எவ்வளோ இது தேவை இருக்குது, எவ்வளோ எனக்கு மைனஸில் போய் கொண்டு இருக்கிறோம், என்ன செய்கிறது, ஏது செய்கிறது. மாதம் ஆனால் 2 லட்சம் தேவைப்படுது, டிவிக்கு மாதம் 50,000 கட்டுறேன், எவ்வளோ காரியங்கள் எல்லாம் ஊழியத்தில் சந்திக்கப்பட்டதான் செய்ய முடியும். ஆனால் பார்க்குறவங்க கண்களுக்கு நல்லா இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேலையை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவை சந்திக்கப்பட வேண்டும். அதனால் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு
ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மளுக்கு இந்த காரியத்தை கொண்டு பேசியிருக்கிறார். அதனால் தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள் இடம் கொடுக்காதீங்க. பிலிப்பியர் 4:8 சொல்லுது, கடைசியாக சகோதரரே, அன்பு உள்ளவில் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, அதையே நீங்கள் என்ன செய்யுங்க, சிந்தித்து கொண்டிருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சிந்தனை நன்மையை சிந்திங்க, அற்புதங்களை சிந்திங்க, அதிசயங்களை சிந்திங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்.